அட போங்கப்பா, சின்ன திரையா இருந்தா என்ன, வெள்ளி திரையா இருந்தா என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு இப்போ ஓப்பனாவே பாண்டியன் ஸ்டோர்ல நடிகையா நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை இப்போ ஓப்பன் டாக்கா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். இன்னைக்கு பல சின்ன திரை தொடர்கள் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அதுவும் டிஆர்பில போட்டி போட்டு இன்னைக்கு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட திறமைகளை காமிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வெள்ளி திரையில ட்ரை பண்ணி கிடைக்கலனாலும் சின்ன திரையில வந்து அதுலயாவது வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சில நடிகர்கள் நடிகைகள் நிறைய விஷயங்கள்ல அவதிப்படுறத நம்ம காமனா கேட்டுட்டு இருக்கோம். முக்கியமா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான். சோ ஆசை காரணமா அவங்க நடிக்கிறதுக்கு வந்து சில பல விஷயங்கள் அவங்க கேட்ட பின்பு பாதியிலே போயிடுறாங்க. அப்படிதான் இப்போ ஒரு நடிகை ஓப்பனாவே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்காங்க. வேற யாரும் இல்ல, விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடர்ல 3வது முறையா நடிச்ச ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெற்ற நடிகை லாவண்யா அவர்கள் தான். நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையெல்லாம் தாண்டிதாப்பா வந்தேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. காஸ்டிங் காட்ச் அப்படிங்கிற பிரச்சனை உலகளவுல இன்னைக்கு அதிகப்படியா இருந்துட்டு தான் இருக்கு. இது மேல நிறைய பேர் கம்ப்ளைண்டும் கிளப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரும் பெருசா கன்சிடர் பண்றதே கிடையாது. பிரபலமான ஹாலிவுட் தயாரிப்பாளரான ஹார்வே ஹஸ்டின் அப்படிங்கிறவர் மீது கூட பல நடிகைகள் புகார் அளிச்சிருந்த நிலையில அவருக்கு இப்ப ரீசெண்டா ஜெயில் தண்டனையும் கிடைச்சிச்சு. பலர் இந்த விவகாரத்துல சிக்கினாலும் மீட்டு இயக்கம் எல்லாமே விஸ்வரூபம் எடுத்தாலுமே இன்னைக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி சீரியல்லையும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விவகாரம் எப்படி சிக்காம பண்ணலாம் அப்படின்னு திருட்டுத்தனத்தோட தொடர்ந்து கொண்டுகிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பல நடிகர்களா இருக்கட்டும் நடிகைகளா இருக்கட்டும் அவங்களோட பேட்டிகள்ல இப்போதைக்கு ஓபனா பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும்பா, விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய பிரபலமான ஒரு பர்சன் தான் நானுமே. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கும் பொழுது அந்த சீரியல் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஜய் சித்ரா அவர்கள் வந்து இறந்ததுக்கு பிறகு யார உள்ள கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பெரிய அளவுல எனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இடமே கிடைக்கவே இல்ல. கடைசியா முல்லை கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். சிப்பிக்குள் முத்து, பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி சீரியல்லாம் நடிச்சு ரொம்பவே பிரபலமான லாவண்யா இப்ப சமீபத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன திரை தொடர்ல நடிக்கவே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன தொல்லை இருந்துட்டு தான் இருந்துச்சு. பயங்கரமா பண்ணாங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பயங்கரமான டிப்ரெஷன் ஆன ரொம்ப வேதனையும் தந்துச்சு. என்பிசி எக்ஸாம்லாம் எழுதிட்டு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா சினிமாவுல நடிக்க ரொம்பவே ஆசையும் இருந்ததுனால சரி ஓகே அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உள்ள போன. பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் எனக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனா சீரியல்ல நடிக்க கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் திடீர்னு பார்த்தா எனக்கு கிடைச்ச வாய்ப்பா சிப்பிக்குள் முத்து, பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் கிடைச்சிச்சு. அப்படி இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ரொம்பவே நல்லா சம்பாரிச்சேன், நல்லாவும் நடிச்சேன், குடும்பத்தையும் பாத்துக்கிட்டேன். பல நடிகைகள் இப்படிதான் குறுக்கு வழியில போகாம நேர் வழியிலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராடணும், நிறைய விஷயங்களை தியாகமும் பண்ணணும். இப்படித்தான் நிறைய பக்கம் இந்த சீரியல் ஃபீல்டும் இருக்கட்டும் சினிமா ஃபீல்டும் இருக்கட்டும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கரமான அதிர்ச்சி. என்னப்பா இப்படி சொல்றீங்க, எல்லா துறையிலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது காமனா இருந்தாலுமே ஒரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் சீரியல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கா, எப்படிதான் ஃபேஸ் பண்றாங்க இந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.